என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா? உன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய யோசிக்கின்றாய். என் தங்கமே, நீ அடையப் போகின்றாய். நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன நடந்தால் என்ன, அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும், நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லி அறிவுறுத்தி கொண்டு வருகின்றேன். நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஐயோ, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒரு துளி கூட நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே உன் அம்மா நான் எச்சரிக்கின்றேன். இந்த அம்மா உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொள். இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம், உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான். அதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம். அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மீது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீ விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள். நீ கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம், எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் வருத்தம் அடையாதே. ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது போல பலனை நீ அனுபவித்து விட்டாய் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி, சற்று அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் நீ உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நமக்கென்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உறவுகள் உனக்காக
உடைக்கப்பட்டது அல்ல. ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேடித்தந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும். உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட வந்துதான் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய வெகுளித்தனத்தை அதை நான் கண்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அல்லவா? என்ன சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை. அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய். பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய். அதனால் மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் சாதாரண மனிதர்களைப் போல நீ மற்றவர்களை நம்பாதே. உன்னிடம் உன்னை பாராட்டி விட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற இந்த உலகம்தான் நல்லவற்றையும் கொண்டு செல்கின்றது என்பதனை மனதில் நீ வைத்துக்கொள். அதனால் என் தங்கமே, எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதனை நீ செய்து கொண்டே வர வேண்டும். என் தங்கமே, உதாரணத்திற்கு குடும்பம், சொத்து, தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே, நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுவதற்காக பல குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குழியில் நீ விழுந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய். இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரிவதில்லை. எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? யார் எப்படி போனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, இது போன்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் நீ இருக்க வேண்டாம். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையை, நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன். உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று இருக்கின்ற அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது
அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியும். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என் குழந்தையே, நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அம்மா நான் கண்கூடாக கண்டேன். ஒருவரினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளையெல்லாம் செய்து அதை தனக்கென மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அவையெல்லாம் தெரிந்து வரும் பொழுது நாம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக பெரிய துரோகங்களுக்கு நடுவிலா இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ இப்பொழுது மனவேதனையை அனுபவித்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும்போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒன்று விடாமல் சொல்ல முடிகிறது? இன்றோடு உனக்கு முடியப் போகின்றது அனைத்து பிரச்சனைகளும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேதத்தில் பல உறவுகள் இருக்கின்றது. எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. கண்ட பிறகுதான் இது கலியுக காலமல்லவா என்பது உனக்கு புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை நினைக்கின்றது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, ஏன் நீ என்னை இப்படி நினைக்கிறாய் தெரியுமா? ஆமாம், நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அவர்களை ஒருபொழுதும் நான் மறந்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கின்றேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபொழுதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நீ நினைத்தெல்லாம் வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருந்தாலும் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்ற உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பிரிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் குழந்தையே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும்
ஒருபொழுதும் எந்தவிதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்து நன்மைகளை பெற நினைக்கிறார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதனுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் குழந்தை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் போது நிச்சயமாக அதற்கான வேதனைகளையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் குழந்தையே. அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதாவது அதை பற்றி தெரிவதுதானே அதிகம். பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்களை சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிரிக்க தெரிந்த மற்றவர்களின் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது என்பது எப்படி இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அது கெடுக்கும்படியாக இருந்தால் அதே நேரத்தில் என் குழந்தையின் குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுகளை கேட்கும்போது என் குழந்தை அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாகத்தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.